தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் அஜித் குமார் தற்போது சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன காரணத்திற்காக ஸ்கேன் பரிசோதனைகள்? நேற்று முதல் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கக்கூடிய நடிகர் அஜித் குமாருக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறப்பு சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு நியூரோ ப்ராப்ளம், அவருக்கு நர்வ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவருக்கு முதுகு தண்டு வடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்கனவே நிறைய இருக்கு. அது தொடர்பான பரிசோதனைக்கு அடிக்கடி, அதாவது 2 மாதங்களுக்கு ஒரு முறை அவர் முறையாக அப்பல்லோ மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்வது வழக்கம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நேற்று அவர் இயல்பாகவே அவர் குடும்பத்தினருடன் ஓபி பேஷண்டா, நார்மல் பேஷண்டா தான் அவர் அந்த பரிசோதனைக்காக வந்திருக்கிறார். எப்படி உடல்நிலையெல்லாம், ஏன்னா ஏற்கனவே அவருக்கான அந்த படத்திட்ட காட்சிகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அவர் நார்மலா அந்த பரிசோதனைக்காக வந்திருக்கக்கூடிய நிலையில முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்காக சில மருத்துவர்கள் சில பரிந்துரைகளை அவருக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் நேற்று சாதாரணமாக பரிசோதனைக்கு வந்தவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையின் 4வது தளத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விஐபி வார்டில், டீலக்ஸ் வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு உயர் சிறப்பு சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அனுமதிக்கக்கூடிய அந்த வளாகத்தில் அவருக்கு அந்த சிகிச்சையானது தனி அறையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவருக்கு சிடி எம்ஆர்ஐ, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அந்த முதுகு தண்டு வட பிரச்சனை இருப்பதன் காரணமாக அந்த நியூரோ ஃப்ளூயிட் எந்த அளவான அந்த நியூரோ சர்க்குலேஷன் எப்படி இருக்கிறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி இருக்கிறது, சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதனைகள் அனைத்தும் அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் நார்மலான மருத்துவ பரிசோதனையில் இருப்பதனாலே விரைவில் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு.